ஆனால் நீங்கள் ஒரு தனிப்பட்ட இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ தரம் இருக்கும். யூ ஆல்சோ ஸ்டார்ட் டாக்கிங் லைக் திஸ். அதர் சொல்லுவாங்க இங்கே சித்தப்பா பயங்கர காண்டாயிருவேன். நான் செம்ம காண்டாயிருவேன். நீங்கள் வந்து இது சரியில்லை. அவர் வந்தப்போ என்ன சொன்னார்? நான் மாற்று அரசியலை நோக்கி செல்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து உட்காந்து மற்றவங்களை எதிர்த்து பேசி திட்டி அவங்கள வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது கஷ்டத்துக்கு உள்ளாக்கி கேள்வி மேலே கேள்வி எழுப்பி அப்படிலாம் நான் செய்யாமல் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத முன்னெடுத்து நான் அரசியல் பண்ண போகிறேன்னு வந்த ஒரு மனுஷனை சும்மா இருக்க மாட்டாமல் வந்ததுலேருந்து நோண்டி 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 நீ அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் பனையூர் பண்ணையார் எலைட் அரசியல் ட்விட்டர் அரசியல் வாய் திறக்க மாட்டேங்கிற போராட மாட்டேங்கிற வீதிக்கு வர மாட்டேங்கிற தெருவில் நிற்க மாட்டேங்கிற மக்களை பார்க்க மாட்டேங்கிற என்னையா இவ்வளவும் சொல்லிவிட்டு இப்போ வந்து நீங்களே இப்படி பேசினா அப்போ மற்றவங்களாம் வேறு எப்படி பேசணுன்றீங்க? இதைத்தானே எதிர்பார்த்தீங்க? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதற்குத்தானே அனைத்து கட்சிகளும் ஆசைப்பட்டீர்கள். அவர் பேசணும் 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 அப்படின்னு 3 நிமிஷம் பேசினா 3 நிமிஷம் தான் பேசினார். இதெல்லாம் ஒரு பேச்சான்றீங்க. 35 நிமிஷம் பேசினா அதை உட்காந்து 3 மாதத்துக்கு போல ஒப்பாரி வைக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு என்னதாண்டா உங்களுக்கு வேணும்? என்னதான் வேணும் சித்தப்பா? சொல்லியாவது தொலைங்கலையா? அட சொல்லி தொலைங்க. என்னதான் வேணும் உங்களுக்கு? நீங்கள் அவர் செவனேன்னு படத்தில் நடிச்சிட்டு இருந்திருப்பார். செவனேன்னு மனுஷன் படத்தில் நடிச்சிருந்துப்பார். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு கேரியர் இருக்குது அவருக்கு. நம்ம ஊர் மக்கள்லாம் இன்றைக்கி முட்டா பயல்களாக இருக்காங்க பாருங்கள். இன்னொரு 25 வருஷத்துக்கு கேரியர் இருக்குது. ஏன்னா இப்போ 75 வயசில் ஒருத்தர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. படம் 500 கோடிலாம் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்னொரு 25 வருஷத்துக்கு படம் நடிக்கலாம் தாராளமாக. வேறு கேரக்டர் வேறு படங்கள்லாம் நடிக்கலாம். எல்லாத்தையும் விட்டுவிட்டு இன்றைக்கி வந்து இந்த மக்களுக்கு நின்று கத்தி இதெல்லாம் தேவையா? அவர் வாட்டிக்கு செவனே இருந்திருப்பார். நீங்கள் தானே சும்மா இருக்க மாட்டாமல் நோண்டி விட்டு வான்னு அவரை வர வச்சுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு அவர் வந்தப்பே அவர் வாட்டி தான் போனார். சைலண்ட்டாக தான் போனார். சைலண்ட்டாக அரசியல் பண்ணுறேன்னு போனார். சைலண்ட்டாக இருக்கிற மனுஷனை வைலண்ட்டாக்கி விட்டு இப்போ திருப்பி வைலண்ட்டாக கத்துறீங்க அப்படின்றீங்கன்னா அப்புறம் அப்படி தான் இருக்கும். பாம்பு அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். புரியுதா? நீ குறுக்க போனேன்னா நொட்டுன்னு கொத்தும். சப்போஸ் நீ குறுக்க போகாமல் அதை பிடிச்சி இழுத்தின்னு வச்சுக்க, அப்போ திருப்பி கொத்தும். அது வாட்டுக்கு போகிறத அதை விட்டுறணும். நீங்கள் நோன்னா இப்படி தான் திருப்பி படம் எடுத்து பொட்டுன்னு போடும், பட்டுன்னு போக வேண்டியதான்.